அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு சிறந்த பழமொழி எங்களோட முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களோட வாயை விட்டு நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா, எங்களுக்கு வார நோய்கள், எங்களுக்கு வார கவலைகள் என்ன லைஃப்ல வந்தாலுமே, அது வந்த வழியிலேயே அது போய்விடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்க சிரிக்கிறவங்களோட சேருவோம். ஜோக்ஸ் எல்லாம் பார்ப்போம். எங்களோட கவலைய மறந்து நல்ல விஷயங்கள பேசுறவங்களோட நாங்க பேசுவோம். என்னன்னு சொன்னா, அந்த சிரிப்பு ஒரு சந்தோஷத்த எங்களோட மனசளவுலயும், எங்களோட முகத்திலயும் காணக்கூடியதுக்காக தான் நாங்க அத செய்வோம். ஒரு பறவைக்கு பறக்கிறதுக்கு வானத்துல அந்த சிறகு எவ்வளோ முக்கியமோ, அந்த பறவைக்கு அந்த அழக அந்த சிறகு எப்படி குடுக்குதோ, அதுபோல ஒரு மனுஷன் வாழ்றதுக்கும், அந்த மனுஷன் வாழ்க்கைக்கு அழகையும் குடுக்குறது அந்த சிரிப்பு தான். சிரிப்பு தான் அந்த வாழ்க்கைக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. சிலரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சிரிப்புங்கிறது ஒரு வரமாக கூட கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, அவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. என்ன கவலை, என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்கள சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சொல்லுவாங்க, "அவங்களுக்கா இந்த கஷ்டம்? உங்கள பார்த்தா எங்களுக்கு அப்படி விளங்கலையே" அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா, அவங்களோட கவலைய மறக்கிறதுக்காக கூட அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் சொல்றாங்க. சிலர் வாழ்க்கையில வந்து சிரிப்பா இறைவன் பொக்கிஷமா குடுத்திருப்பார். ஆனா அவங்களோட அவங்களோட முகத்துல சிரிப்பு காண இல்லாம இருக்கும். சொல்லுவாங்க தானே, காசு குடுத்து தான் இவங்கள சிரிக்க வைக்கணும்னு சொல்லி. அப்படியும் சிலர் இருக்காங்க. சிலர் அவங்களுக்கு கவலைகள், கஷ்டங்கள் ஏற்பட்டா சிரிக்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சிரிப்பே அவங்களோட கஷ்டம் நீங்கும் வரைக்கும் காண முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். சிலர பார்த்தோம்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன கவலை, கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது போலவே அவங்களுக்கு வந்த கஷ்டங்களும் கடந்து போயிடும். இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷங்கள் மூலமாக எங்களோட இயல்பு நிலையை இந்த உலகம் மாற்றக்கூடிய ஒரு சக்திய குடுக்குது. இதுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இந்த சிரிப்பு தாங்கிறது. இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மைதான். நாங்க ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறது கூட ஒரு இபாதத் கூறப்படுகிறது. சிரிப்போடு இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும், புன்முறுவல் செய்யணும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லோர் கலாச்சாரங்களையும் சொல்லப்படுற ஒரு விஷயமா தான் இது இருக்குது. சிலர் அழ வைக்கணும், அவங்களோட முகத்துல சிரிப்பே காணக்கூடாதுன்னு சில விஷயங்கள செய்வாங்க. அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த கவலையோட இருக்கிறது, இந்த அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு, அவங்க முன்னுக்கு சிரிச்ச முகத்தோட நீங்க எப்பயுமே இருந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு மாற்று வழியா இருக்கும். சிலர சந்தோஷப்படுத்தணுமென்றே அவங்களோட லைஃப்ல இவங்க சந்தோஷமா இருக்கணும், இவங்களுக்கு சந்தோஷமான வார்த்தைகள பேசணும், இவங்களோட மனசு குளிர பேசணும். கஷ்டமா இருந்தாலும் அத மாத்தி இவங்களோட மனச சந்தோஷப்படுத்தணும் என்று சில பிரச்சனைகள, கவலைகள கூட மறைத்து இவங்களை சந்தோஷப்படுத்தணும் என்று சந்தோஷமான விஷயங்களை பேசுவாங்க. ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட அவங்களோட சிரிப்புக்கு நாங்க காரணமா இருக்கிறது அதை விட ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது நல்ல வார்த்தைகளா இருக்கலாம், ஒரு அன்பளிப்பா இருக்கலாம், உதவியா இருக்கலாம். இது மூலமா அவங்களோட மனசுல, அவங்களோட முகத்துல நாங்க சிரிப்பை காண்றோம்டா, இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கூட இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அது எல்லாருக்குமே ஏற்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். உண்மைக்குமே சொல்லப்போனா, எங்களோட மனசு காயப்படுது சிலரோட நடவடிக்கைகளால. ஆனா நாங்க வந்து எங்களோட வார்த்தைகளால கூட, எங்களோட மனதளவால கூட, சிரிப்பால கூட இன்னொருத்தர மனச நாங்க காயப்படுத்தாத வரைக்கும், அந்த சிரிப்பு வந்து உண்மையிலேயே ஒரு அழகான விஷயம் தான் சொல்லப்படுது. எங்களோட சிரிப்ப கொண்டு நாங்க இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில சிரிப்பையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தணுமே தவிர, அந்த சிரிப்பு மூலம் இன்னொரு மனிதனுடைய மனத எப்பவுமே காயப்படுத்தாத வரைக்கும், அந்த சிரிப்பு ரொம்பவுமே ஒரு அழகான விஷயம் தான். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும்.